அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மக்கிட்ட பேசுவார், வாக்குத்தத்தம் கொடுப்பார், தீர்க்க தரிசனமாய் பேசுவார், வாக்குத்தத்தமான வசனங்களை நமக்கு சுட்டி காண்பிப்பார். அப்படி சொல்லும்போது அதற்குரிய எந்த அடையாளம் சிறிய அளவிலும் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படி தெரியாதிருக்கும்போது அதை விசுவாசித்து காத்திருப்போமானால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலனை நாம் ஏற்ற காலத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை குறித்து ஒரு அருமையான வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற போது ஆபிரகாம் நாடோடியா இருந்தார். அவருக்கு ஒரு அடி நிலம் கூட அந்த தேசத்தில் இல்லை. சொல்லப்போனால் அவருக்கு பிள்ளையும் இல்லை. ஆனால் அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் தேவனை முழுவதுமாய் விசுவாசித்து காத்திருந்தார். அதற்குரிய பிரதிபலனை பெற்றதை வேதத்திலும் வாசிக்கிறோம், இன்றைக்கும் நாம் காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது சில நேரத்தில் சுத்தமாக அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதை காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்து விசுவாசிப்போமானால் நிச்சயமாக அதற்குரிய பிரதிபலனை நாம் காண முடியும். ஒரு திருமண விருந்திலே நான் கலந்து கொண்டேன். அப்போ அந்த தம்பதிகளுக்காய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு யுஎஸ்ஏல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வேலையிலே கர்த்தர் உங்களை வைக்கப் போகிறார். அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், பாஸ்டர், எங்கள் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? வேலை இல்லாமல் இருக்கிறோம், இதில் எங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கே தெரியல, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே. அப்போ அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம், காத்திருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு முறை அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர், நீங்கள் சொன்னபடியே கர்த்தர் எங்களை யுஎஸ்ஏக்கு கொண்டு போகிறார். இப்பொழுது நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமான வேலைக்கு அழைத்து செல்கிறார். பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும். ஆனால் காத்திருக்கிற போது, விசுவாசிக்கிற போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவராயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேலே பயங்கர விசுவாசம் ஆபிரகாமுக்கு. அந்த ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம் அவருக்கு ஏற்ற சமயத்திலே குழந்தை தேவன் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். இதை பார்க்கிற அருமையான சகோதரா, சகோதரி, உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சில வாக்குத்தத்தமான காரியங்களை சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை தடுமாற்றத்தோடு யோசித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் இப்படி சொன்னாரே, நிறைவேறுமா? இப்போ ஒன்றுமே இல்லையே. விசுவாசத்தோடு காத்திருங்கள். இந்த ஆபிரகாம் காத்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு சொல்லும்போது ஒன்றுமே கிடையாது, காத்திருந்தார். அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டார் என்பதை நாம் நல்லா அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நமக்குள் கொண்டு வருவோம். நிச்சயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை காண முடியும். இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள், காத்திருங்கள். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, ஆபிரகாமுக்கு நீங்க பேசும்போது ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அவரோடு கூட பேசுனீங்க. அவர் காத்திருந்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்ற சமயத்திலே நீர் அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்க நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.